இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒலிம்பியாட்ல பெரிமீட்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது நீங்க எப்படி பெரிமீட்டர் சொல்லி கண்டுபிடிப்பீங்க? பெரிமீட்டர் தான் அப்படின்ட்டு ரஷ்ய வாக் 4 டைம்ஸ் அரவுண்ட் ஏ ஸ்கொயர் ஃபீல்டு. ஸோ இது மாதிரி கேட்டுட்டாங்களே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் வரைஞ்சிருங்க. ஓகேவா? ஸ்கொயர் வரைஞ்சிட்டு எப்பவுமே குழந்தைகளுக்கு இது மாதிரி பிக்சர் மெத்தட்ல போங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈச் சைடு என்ன கேட்டிருக்காங்க? ஈச் சைடுனா ஒவ்வொரு சைடும் 55, 55, 55. ஓகேவா? 55. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஹவு மச் டோட்டல் டிஸ்டன்ஸ் திஸ் இட் கவர். அதுவும் என்ன கேட்டிருக்காங்க? 4 டைம்ஸ் அவன் சுத்தி வர்றானா எவ்வளோ கவரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணோம்? பெரிமீட்டருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஆடிங் தி பவுண்டரிஸ். ஸோ 55 + 55 + 55 + 55. ஸோ அப்போ என்ன எப்படி சொல்லலாம்? இங்க வந்து நீங்க அப்படியே டைரக்டா ஆட் பண்ணவும் செய்யலாம். 5 + 5 50 10 15 20. ஓகேவா? 2 கேரி ஓவர் 5 அதே மாதிரி 20 தான் வரும். 20 + 2 22. என்னது கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ இதுவும் சென்டிமீட்டர் போட்டுக்கணும். அப்போ என்ன கேட்குறாங்க? 4 டைம்ஸ் இதே மாதிரி சுற்றி 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 வராங்க அப்படின்னா, ஸோ அவுட்டர் த இப்போ நீங்கள் வாக்கிங் போறீங்கல்ல, ஸோ 4 டைம்ஸ் அந்த பார்க்கை நீங்கள் சுற்றி வரீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? 4 டைம்ஸ் ஆஃப் என்ன பண்ணும்? 220. ஓகேவா? என்ன பண்ணும்? 4 zeros are 0, 4 twos are 8, 4 twos are 8. ஸோ 880 சென்டிமீட்டர் இது வந்துட்டு சுற்றி வந்து இந்த இது இருக்குது, ஏரியா இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பெரிமீட்டரை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆடிங் தி பவுண்ட்ரிஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு லென்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரெத் மட்டும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்னன்னா இது வந்து ரெக்டாங்கிள் அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன பாருங்க, ஆப்போசிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 கொடுத்துருக்காங்க, இங்கே 55 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படியே இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ ரெக்டாங்கிள் சரி கொடுத்துருக்காங்க, இதுவே ரெக்டாங்கிள் ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 100னா இங்கேயும் 100, இங்கே 55னா இங்கே 55. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை டைம்ஸ் கேட்குறாங்களோ, இங்கே 4 டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் என்ன எத்தனை டைம்ஸ் தான் கேட்கலாம். சரி, இது வந்து ஒரு ஒலிம்பியாட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் புக்கில் இருக்குது, கிரேட் 4ல்.